வியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகா ஆட்சிக்கு ஒரு 110 120 நாள் ஆகுமா? பெரும்பாலும் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காததால அவர்கள் யாரை கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னாரோ, யார் திருட்டு கூட்டணின்னு சொன்னாரோ, யாரை எதிர்த்து அரசியல நின்று ஓட்டு வாங்கி 108 இடங்கள் பெற்றாரோ அவர்களுடனே கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அந்த மைனாரிட்டி ஆட்சியை மெஜாரிட்டி மாதிரி காட்டுவதற்கு இவர்கள் முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னவோ தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு இவர்தான் வேணும் அப்படின்னு வாக்களிச்ச மாதிரி இன்றைக்கு இவர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் தன்னாவட்டா இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஆணவத்தோடு பேசிய யாரையுமே எனக்கு நினைவு தெரிந்து நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. ஆணவம் கொஞ்சம் தலைக்கு ஏறின மாதிரி தான் இவர்களுக்கு இருக்கிறது. பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் நாங்க முடிச்சு விட்டுட்டோம், அடுத்த 10 வருஷத்துக்கு நாங்க தான், எங்களை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது என்பது போலதான் அவருடைய பேச்சுகள் இருக்கு. இப்படி பேசிக்கிட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு மத்தியில இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு உரசல் அந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்குதுன்னா, அதை பார்க்கும் பொழுது இவர்கள் பதவிக்காக பணத்துக்காக என்ன இவ்வளவு சீப்பா அடிச்சுக்கிறானுங்களே அப்படின்னு தான் நமக்கு என்ன தோணுகிறது. இன்றைக்கு தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய முட்டல் ஓடிக்கிட்டு இருக்கு. விசிகாவுக்கும் டிவிகேவுக்கும் ஒரு முட்டல் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் டிவிகேவுக்கும் ஒரு முட்டல் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி தன்னுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருடனுமே இன்றைக்கு ஒரு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டு அவர்களை மதிக்காம ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு கிள்ளிகரையை போல இன்றைக்கு டிவிகேவினர் அவர்களை நடத்துவது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் நீடிப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் ஒரு புறம் இருந்தாலும், இவ்வளவு ஆணவம் இந்த கட்சிக்கு இருக்கக்கூடாது, இவ்வளவு ஆணவத்தோடு மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க, அப்பயும் பெரும்பான்மை கொடுக்கல அப்படின்னும் பொழுது, கூட்டணிகளின் தயவோடு ஆட்சியில இருக்கும் பொழுது இவ்வளவு ஆணவத்தோடு இருக்கக்கூடாது அப்படி என்பதுதான் நம்மளுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஆனா இவர்களுக்கு அந்த ஆணவம் தலைக்கிறதுனால இன்றைக்கு பதவி அதிகார போதை இவர்களுடைய கண்ணை மறைத்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கூட என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, டிவிகேனுடைய அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி, செங்கோட்டையன், ஸ்ரீநாத், அப்புறம் மற்ற அமைச்சர்கள் எல்லாமே வச்சுங்களேன், எல்லாருமே என்ன பண்றாங்கன்னாக்க, இன்னைக்கு சிஎம் நாளைக்கு பிஎம், விரைவில் இந்தியாவே அவருக்கு சொந்தமாக போகிறது, டெல்லியே எனக்கு சொந்தமாக போகிறது. இதுல செங்கோட்டையன் ஒருபடி மேல போய் டெல்லியிலிருந்து வர எல்லாருமே எங்கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு கிடைச்ச மாதிரி சிஎம் எங்களுக்கு கிடைக்காம போயிட்டாரு, உங்களுக்கு கிடைச்ச மாதிரி சிஎம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் செங்கோட்டையனை பார்த்து கேட்கிறார்களாம். இப்போ இந்த கேள்வியை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி மாணிக்கம் தாக்கூர் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், ஏங்க பிரதமர் வேட்பாளராக விஜய் தான் சொல்றாங்க, கூட்டணியில நீங்க இருக்கிறீங்க, அப்ப ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் இல்லையா அப்படின்னு கேட்பதற்கு அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, ஒரு எம்பி கூட இல்லைங்க அவங்களுக்கு, எம்பிகள் இருந்தாதான் அவங்களை நாங்க இந்தியா கூட்டணியிலே சேர்த்துக்கோம். உன்னையே அவன் தொட்டுக்கிற ஊர்கா மாதிரி தான் டிவிக்கு உங்களை சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு பாருங்க, எம்பிகள் இருந்தாதான் அவரு நாங்க இந்தியா கூட்டணியில சேர்த்துக்குவோம் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க டிவிக்கு நிர்வாகிகள் இன்னும் ரசிகர்கள் மனப்பான்மையிலே இருக்காங்க. என்றைக்குமே பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான், டிவிக்கே ரசிகர் மனப்பான்மையில் இருக்கிறாங்க அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. ஒரு நூற்றாண்டு கடந்து வந்த கட்சி காங்கிரஸ், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச டிவிக்கு இன்னைக்கு உங்களெல்லாம் ஒரு கூந்தலா கூட மதிக்காம பிரதமர் வேட்பாளர் எங்க விஜய் தான், ராகுல் காந்தி இல்ல அப்படின்ற துணியில இவங்க பேசுறாங்க. அதற்கு வெக்கமே இல்லாம நீங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க, இது என்ன மாதிரியான கூட்டணி தரும்னு நமக்கு ஒன்றும் புரியல. இதே திமுக உங்களை எந்த இடத்துல வச்சு நடத்துனது என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களை அப்படி ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் நடத்துனது திமுக. அது மறுக்க முடியாத உண்மை, இது சொல்லக்கூடாத வார்த்தை தான். ஆனா அப்படிதான் நடத்துனுச்சு திமுக. ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுடன் நல்ல உறவுல தான் திமுக இருந்தது. அவர்களுக்கு கௌரவமான ஒரு இதை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்க இருக்கிற காங்கிரஸ்காரெல்லாம் திமுக ஆட்சியில போயிட்டு எனக்கு அந்த டெண்டர் கொடு, இந்த டெண்டர் கொடு, எனக்கு அந்த தொகுதியில இடம் கொடு, இந்த தொகுதியில இடம் கொடுன்னு அவங்க முன்னாடி போய் நச்சரிச்சு நிறைய சம்பாதிச்சாங்க. அதனாலேயே நீ தான் என்கிட்ட கட்டி வாங்குறல, அப்புறம் உனக்கு என்னடா மரியாதைன்ற ரீதியில தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸை திமுக டீல் பண்ணுது. ஆனா டெல்லியில எப்பவுமே ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தியை யாரும் பிரதமர் வேட்பாளராக ஏற்காத போது இந்தியா கூட்டணியில முதலாக ராகுல் காந்தியை பிரதமராக வேட்பாளராக ஏற்றுக்கொண்டது திமுக தான். ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவிச்சார். பாரத் ஜோடோ அந்த பாத யாத்திரையை ஆரம்பிச்சு வைத்தது திமுக தான், கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு வச்சாங்க. இவ்வளவு நெருக்கமாக இருந்த அந்த கூட்டணியை உடைச்சிக்கிட்டு வந்ததுக்கு இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின கட்சி இப்படி காரி துப்புறதை வாங்கும் போது அவங்களுக்கு இனிக்குது காங்கிரஸ்க்கு. இப்ப தெரியும் மாணிக்கம் தாக்கூருக்கு, நாம ஏன் திமுக கூட்டணியை உடைச்சிக்கிட்டு வந்தோம், இந்த சின்ன பையனுங்க சில்லற பையன்லாம் நாம அசிங்கப்படணுமா அப்படின்னு இப்ப யோசிப்பானுங்க காங்கிரஸ்காரங்க. சரி, பிரதமர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு இவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? இந்த காரணத்தை நம்ம யோசிக்கணும்ல.
இவருடைய இலக்கு 2029 தேர்தல், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். உங்களுக்கு நல்லா தெரியும், டிவிகேவுக்கு ஒரு எம்பி கூட இங்க கிடையாது. அவங்களுக்கு டெல்லியில கிடைச்ச அந்த ஒரு எம்பியும் காங்கிரஸ் தூக்கி கொடுத்துட்டாங்க, மாநிலங்களவை எம்பியை காங்கிரஸ் தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ இவர்களுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் வேணும். கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் இப்போதைக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னா இங்க இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்கன்றது அது ஒரு டவுட். ஏன்னா காங்கிரஸ் திமுகவுக்கு பண்ண வேலைக்கு அவங்க எல்லாம் காண்டில் இருக்காங்க. இந்த பக்கம் பாஜகவுடனும் போக முடியாது, அந்த பக்கம் பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்கள் இருப்பார். அப்போ இங்க ஜெயிக்கணும் அப்படின்னாக்க இங்க பாருங்க, பிரதமர் வேட்பாளர் ஆவதற்கு ஒரே தகுதியுடையவர் விஜய் தான். விஜய்க்கு மட்டும் இந்த 40 எம்பி கிடைச்சிச்சுன்னா, ஒருவேளை டெல்லியில யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கலன்னா அந்த 40 எம்பிகளை வச்சு தேவகவுடா எப்படி கர்நாடகத்துல குறைந்த ஒரு 20-28 எம்பியை வச்சு அவரு பிரதமர் ஆனாரோ அந்த மாதிரி விஜயும் பிரதமர் ஆவாரு, அது தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே அப்படின்ற ரீதியில பிரச்சாரத்தை கொண்டு போவதற்காக தான் இன்றைக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2029 தேர்தலை வெற்றி பெறுவதற்கு, அனைத்து தொகுதியுமே வெற்றி பெறுவதற்காக தான் இன்றைக்கு தாவேகா மக்கள் மனதை தயார்படுத்தி கொண்டிருக்குது. அதற்காக தான் இப்பவே இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, பிரதமர் வேட்பாளர் எங்க விஜய் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு என்ன மாதிரியான ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்ப ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அப்ப கிடையாது, புரியுங்களா? அதைத்தான் சிம்பாலிக்கா சொல்ல வருது தாவேகா. அப்ப ராகுல் காந்தி தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லுகிறது தாவேகா. இதுல மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருனாக்க, ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதாலதான் நாங்க உங்களுக்கு ஆதரவு தந்தோம், எங்களுடைய ஆதரவால தான் உங்க ஆட்சி நடக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அப்ப இப்படியாக காங்கிரசுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு முட்டல் முதல் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. நம்ம திண்டுக்கல், தேனி இந்த வட்டார பகுதியில இது பெரும்பாலும் என்ன பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள். அந்தாண்ட கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, இங்க சிபிஎம் சிபிஐ இங்க இருக்க மாதிரி அங்கேயும் இருக்கிறாங்க. அந்த தேனி திண்டுக்கல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குஜிலியாம்பாறை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வட்டாட்சியர் என்ன பண்றாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினர் யார் யார் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்ற விவரத்தை சேகரிச்சு உடனடியாக அலுவலகத்துக்கு அனுப்புங்கன்னு அவர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி விடுறாரு. இது நீங்க யோசிக்கலாம், என்னங்க கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை பேர் இருக்காங்க தானே கேட்டாங்க, இதுக்கு என்னங்க பிரச்சனை, இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க சாதாரணமா நீங்க கேட்கலாம். கம்யூனிஸ்ட் ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் இன்றைக்கு கொதிச்சு போயிருக்காங்க, எதுக்கு கம்யூனிஸ்டுகள் நீங்க கணக்கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நமக்கு என்ன கட்சியாரம் கணக்கெடுக்க போறாங்க அப்படிதான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன் அதிமுக எத்தனை பேர் கணக்கெடுக்க சொல்ல, திமுக எத்தனை பேர் கணக்கெடுக்க சொல்ல, விசிகா பாமக எத்தனை பேர் கணக்கெடுக்க சொல்ல, ஏன் கம்யூனிஸ்டுகளை குறிவைத்து கணக்கெடுக்க சொல்றாங்க? ஏன் தெரியுமா? சிபிஐயோ சிபிஐஎம்மோ, புரியுதுங்களா, அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அரசியல் இயக்கங்கள், இவர்களுக்கு மறைமுக நடவடிக்கை எடுப்பதற்கான மறைமுக குழுக்கள் நிறைய இருக்கு. அந்த குழுக்கள் முன்னெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தீவிரவாத நடவடிக்கைகள் இருந்தாங்க, பல்வேறு பெயர்கள்ல துணை இயக்கங்களாக இருந்து தீவிரவாத நடவடிக்கைகள். இப்போ ஒரு பண்ணையார் ஏதாவது பெருசா வாலாட்டிட்டாருன்னா போய் அவரை வெட்டுறது, அவர் யாராவது பட்டியலின சமூகத்தையோ அல்லது பிற்படுத்த சமூகத்தையோ யாரையாவது வஞ்சிச்சாரு பண்ணையாரு அப்படின்னா அவரை போய் கொல்வது, இது போன்ற ஒரு மறைமுக நடவடிக்கையில் ஈடுபடுவதற்குனே கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறைமுக இயக்கங்களை வச்சிருக்கும். அதுக்கு மாவோயிஸ்ட், நக்சலைஸ்ட் இந்த மாதிரி பெயர்கள்லாம் இருக்கிறது. அப்போ கம்யூனிஸ்டுகள் எத்தனை பேர் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அங்கதான் போய் பதுங்குவதற்கு வசதியா இருக்கும், அந்தாண்ட அவர்கள் தயவில் நடக்கக்கூடிய ஆட்சி, அதனால அவர்கள் பாதுகாப்பாக அந்த பகுதியில் சுத்துவாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினர் யார் என்பதை கணக்கெடுங்கன்னு அவர் சொன்னதற்கு காரணம், ஒருவேளை இவர்கள் மாவோயிஸ்டுகளாக நக்சலைட்டுகளாக இருப்பார்களோ அப்படின்ட்டு தான் அவங்க அந்த கணக்கெடுக்க சொல்றது. அது மட்டும் இல்லாம ஒரு பிரபல புரோக்கர் யூடியூபர் அடிக்கடி சொல்லுவார், மாவோயிஸ்டுகள் நக்சலைட்டுகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிவிட்டான்னு சொல்லிட்டு. இப்ப விஜய் ஆட்சி அமைந்ததிலிருந்து இந்த குரல்ல அதிகம் அவர் ஒழிச்சிருப்பார். அதனுடைய எதிரொலியும் இது ஒன்று, புரியுதுங்களா? அதனாலதான் இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு தெரியும். ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்ததே அதிரடி நடவடிக்கைகளால், மறைமுக நடவடிக்கைகளால், மறைமுக குழுக்களால், புரியுதா, மறைமுக குழுக்களால். அத்தகைய குழு தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பலமே. இப்போ ஒரு எதிரி இருக்கிறான்னா நேரடியா கம்யூனிஸ்ட் கட்சி என்ற ஒரு கட்சி போயிட்டு நேரடியா தாக்காது, இவருடைய மறைமுக குழுக்கள் இருக்குல்ல அந்த குழுக்கள் அந்த வேலையை பார்த்துக்கும். அந்த மறைமுக குழுக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் இருந்தா போகும். இப்ப புரியுதுங்களா? ஒரு இயக்கம் நேரடியாக ஒரு வேலையை செய்ய முடியாத செயல்களை மறைமுகமாக செய்வதற்கு தனியாக ஒரு அமைப்பை வைத்து நடத்தும். அந்த அமைப்பை கணக்கெடுப்பதற்காக தான் அந்த வட்டாட்சியர் அந்த தாட்ல எத்தனை கம்யூனிஸ்ட் இருக்காங்க கணக்கு கொடுங்கன்னு அவரு கேட்கறது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இதனுடைய தாக்கம் பாதிப்பு என்னன்னு தெரியும். நம்மளுடைய அடிமடியிலே கை வைக்கிறாங்க சொல்றத நீ கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சினா எதுக்கு கணக்கெடுக்க சொல்றீங்க? அப்ப நாங்கள் என்ன தீவிரவாதிகளா, நாங்கள் என்ன பயங்கரவாதிகளா?
அப்ப எங்க தயவுல நீங்க ஆட்சி நடத்துறீங்களா இல்ல அதிகாரிகள் தயவுல ஆட்சி நடத்துறீங்களா? எங்க ஆதரவுல தானே உங்க ஆட்சி நடத்துன்னு சொல்லி இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் டிவிகேவினர். புரியுதுங்களா? ஏன்னா எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மீது இந்த சர்ச்சைகள் இருக்கு. கம்யூனிஸ்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர் எடுத்தார் அவருடைய ஆட்சியிலும் சொல்லிட்டு. இன்றைக்கு விஜய் அவர்களுடைய ஆட்சியிலையும் இந்த நடவடிக்கை, இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளுடைய எண்ணிக்கையை வந்து கணக்கெடுப்ப சொல்லும் பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியில நடந்தது போன்ற அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடந்து விடுமோன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கு பயப்படுகின்றன. அதனாலதான் இவர்கள் கடுமையான எதிர்ப்பதற்கான காரணம். இன்னொன்னு விசிகா டிவிகேவுக்குமான மோதல். இன்னைக்கு வந்து நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தையூர்னு ஒரு ஊர்ல ஒரே சமூகம் தான், 2 ஆண் பெண் காதலிக்கிறாங்க. அதுல பையனை என்ன ஒண்ணு, அந்த பெண் வீட்டார் வந்து கொஞ்சம் வசதியான பெண்ணு, பையன் வந்து ஏழ்மை பையன் வச்சுங்களேன். 2 பேரும் ஒரே சமூகம் தான். அந்த பொண்ணுடைய தகப்பனாரும் அவருடைய சகோதரனும் தாவேகா கட்சியில இருக்காங்க. அவங்க வந்து இந்த காதலனை வெட்டி கொண்டுட்டாங்க. வெட்டி கொண்ட உடனே அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. அதுல வந்து திருமாவளவன் வந்து தாவேகாவினருக்கு இதுல தொடர்பு இருக்கிறது, அவர் மீது உடனடியாக நடவடிக்கை இவர் அறிவிக்கை கொடுக்கிறதும் இது தாவேகாவினருக்கு கொஞ்சம் எரிச்சலையும் முட்டுகிறது. அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு சாலை மறியல் நடத்தி அதுல வழியில போன ஒரு சின்ன பையனை பிடிச்சி அடிச்சு அது பிரச்சனையாகி அதுவும் அரசுக்கு கெட்ட பேரை வந்து கொண்டு வந்துட்டதாக இந்த விஜய் கட்சியினர் வந்து நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பட்டியலின சமூக வாக்குகள் மொத்தமா வழிச்சுக்கிட்டு டிவிகே கிட்ட ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ டிவிகே கட்சியில விசிகா இருக்கிறதால மற்ற சமூகங்கள் அடுத்த தேர்தல வாக்களிப்பாங்களா என்னன்னு டிவிகேவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. அதற்கு உதாரணம், வட தமிழகத்துல வன்னியர் பெல்ட்ல மொத்த இடத்தையும் அள்ளியது, அதாவது பெரும்பான்மை இடத்தை அள்ளியது அதிமுக தான். அப்போ நமக்கு அங்க வாக்கு விழலை என்பது டிவிகேவுக்கு நன்றாக தெரிகிறது வன்னியர் பெல்ட்ல. அப்போ விசிகா இருப்பதால மற்ற சமூகங்கள் நமக்கு வாக்களிக்க அஞ்சுவாங்க, ஒரு தயக்கம் இருக்கும். ஆல்ரெடி விசிகா கட்சியினுடைய பேசிக் ஓட் பேங்க் தலித் ஓட் பேங்க் நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் எதுக்கு விசிகா அப்படின்ற ஒரு மனநிலை அவர்கள் வந்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாம பாமகவை உள்ள கொண்டு வந்து விடலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் 2 சீட்டை வச்சுட்டு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க, விசிகா 2 சீட்டை வச்சுட்டு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாமக 4 சீட்டு, புரியல, 2 பேர்கிட்ட மல்லு கட்டுறதுக்கு ஒரே ஆளுகிட்ட மல்லு கட்டலான்ற முடிவுக்கு தாவேகா தற்பொழுது வந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் இந்த 2 நபர்களும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்துருங்க, நாங்க கம்யூனிஸ்டையும் இந்தாண்ட விசிகாவையும் வெளியேற்றுறோம், விசிகா இருக்கிற இடத்துல நாங்க வரமாட்டோம் அப்படின்னு அன்புமணி அவர்களும் அவர்களிடம் சொல்லி இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப விரைவில் விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் தூக்கி போட்டு அந்த இடத்துல பாமக வைத்து நிரப்புவதற்கான அத்தனை பேசிக் வேலையும் தாவேகா வந்து இன்றைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா திமுக கூட்டணியை உடைத்துக் கொண்டு தாவேகாவிற்கு வந்த இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் கையை பசஞ்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் விசிகா திருமாவளவன் ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டார். தாவேகா அரசுக்கு நெருக்கடி நம்மளால வரக்கூடாது, நெருக்கடி நாம் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு யாரு அட்வைஸ் பண்றா? விசிகா அட்வைஸ் பண்ணுது. ஏன்னா இருக்கிற ஒரு அமைச்சர் பதவியும் நக்கிட்டு போயிடும். தாவேகா கூட்டணியிலிருந்து கழட்டி விடப்பட்டால் அங்க திமுக பக்கம் போனா செருப்படி நிச்சயம். அது மட்டும் இல்லாம உளுந்தூர்பேட்டையில் நடல தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் எங்கள் பயணம் தாவேகாவுடன் தான். அவர் வெளிப்படையாக அறிவிப்பதற்கு காரணமும் இதுதான். ஏன்னா பாமகவுடன் தாவேகா பேசியதாலதான் அந்த பேச்சுவார்த்தையை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக தான் திருமாவளவன் அவர்கள் அந்த உளுந்தூர்பேட்டை மாநாட்டுல இந்த வார்த்தை சொன்னது, இனிமே எங்கள் பயணம் தாவேகாவுடன் தான் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் தேவை இதுதான். ஏன்னா இவர்கள் இருக்கிற இடத்துல பாமக வர மாட்டாங்க, அல்லது பாமக இருக்கிற இடத்துல விசிகா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப விசிகா எங்க நிற்கும்? தெருவுக்கா போறேன் அப்படின்ற மாதிரி தெருவுல போய் நிற்கும். வேற வழி இல்ல, இங்கதான் இருந்தாகணும். 10 வருஷம் கட்டி காப்பாந்து அந்த கூட்டணிக்கையே உடைச்சிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் உடைச்சிட்டு திரும்ப அங்க போய் நின்னா என்ன நடக்கணும் அவர்களுக்கே தெரியும். புரியுங்களா? இருந்தாலும் இவர்களை நம்புவதற்கு தாவேகா தரப்பு இப்ப தயாரா இல்ல. புரியுங்களா? இந்த கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் நம்புவதற்கு தாவேகா தரப்பு தயாராக இல்லாததால் தான் ஆனால் அன்புமணி அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம சௌமியா அன்புமணி அவர்களுடைய தந்தைக்கு, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த அவருடைய தந்தைக்கு தகைசால் விருது, தமிழர் தகைசால் விருதுன்ற ஒரு விருதும் 10 லட்சம் பணமும் கொடுத்ததற்கான காரணமும் இதுதான். இல்லைன்னா சௌமியா அன்புமணி அவர்களுடைய தகப்பனார் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்கதான் அவங்க தகப்பனார் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அவருக்கு எதுக்கு தகைசால் தமிழர் விருது? இப்ப புரியுதுங்களா? ஒவ்வொரு அரசியல் நகர்வுக்கும் பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்கும். அப்போ இன்றைக்கு தாவேகா அதனுடைய கூட்டணி கட்சிகளோடு மிகப்பெரிய முரண்பாடுகளை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இவர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்குமான மோதல் அதிகரித்து கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவை சந்தித்து வந்தது இன்றைக்கு சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில கொஞ்சம் சந்தேகத்தை எழுப்பி இருக்கு. குறிப்பா இஸ்லாமியர்கள் மத்தியில மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது.
என்னங்க இந்த அளவுக்கு போயிட்டு அமித்ஷாவை ஒரு வரவேற்கணுமா, வீட்டுல சாப்பாடு கட்டிக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு நெருக்கம் காட்டணுமா, இவரை நம்பியா நாம வாக்களிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இன்றைக்கு அஞ்சி ஐயத்தோடு அவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவுகிறது. அப்ப இவ்வளவு அரசியல் காரணங்களால இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த தாவேகா அரசினுடைய கூட்டணியில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சொல்ல முடியாது, அவனும் பிச்சுக்கிட்டு கூட்டணியை உடைச்சுக்கிட்டு ஆட்சியை கவிழ்த்தாலும் அதற்கும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது போன்ற சூழல் தான் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு 110 120 நாள்லயே எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை நாசம் செய்யணுமோ, எந்த அளவுக்கு குட்டிச்சவரம் ஆகணுமோ அந்த அளவுக்கு ஆக்கிவிட்டது இந்த தாவேகா அரசு. எல்லா அமைச்சர்களும் எல்லா பக்கமும் வசூல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தான் தூய்மையான ஆட்சின்ற பேரை வெளியில சொல்லிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம் மக்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு அவர்கள் உண்மையாலுமே நல்ல ஆட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், சமூக வலைதளங்கள்ல போடக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு ஆமா நல்லாட்சி தான் நடக்குதுன்னு இந்த மக்கள் அவர்களே நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஏமாளிகளாக நம்மளை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். புரியுங்களா? எனவே இந்த தாவேகா அரசு என்பது ஒரு நாசகார சக்தி, ஒரு தீய சக்தி. உண்மையிலே திமுக தீய சக்தி சொன்னாங்கல்ல, திமுக விட 100 மடங்கு தீய சக்தி இந்த தாவேகா தான். ஏன்னா ஆட்சி அமைத்ததே குற்றம் புரிந்துதான் இவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை திருட்டுத்தனமாக விலைக்கு வாங்குவது, புரியுதா, அடுத்த கட்சியினருக்கு ஆசை வார்த்தை காட்டி சோபாக்களை அனுப்பி வாங்கியது. அப்படிதான் இந்த ஆட்சி அமைந்ததே கருவின் குற்றம் போல குற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. இதை தமிழ்நாடு மக்களினுடைய பார்வைக்கு நாங்கள் வைத்து விடுகிறோம். நீங்கள் பாருங்க, நீங்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். நன்றி.